திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பாலியலும் பாலிடிக்ஸும் பிரிக்க முடியாது. அப்போ ஜெயலலிதாவை பக்கம் பக்கமாக எழுதிய முரசொலிக்கும் இப்போ திரிஷாவை கூவத்தூர் ரெசார்ட்டில் அழைத்து கொண்டு போய் நீங்கள் சேலம் மேற்கு வெங்கடாச்சலத்துக்கு கேட்டதாக சொல்லுகிற செய்திக்கும் அந்த பெண்கள் மீது நாணம் கொள்வான், மோகம் கொள்வான். இது இயற்கை, இது தவிர்க்கவே முடியாது. அப்போ கூவத்தூரில் அத்தனை பேர்களுமே மது மாது விருந்து விலை மாதுகளோடு தான் நீங்கள் இரவை கழிக்கிறோம். கூவத்தூரில் இருந்த ஒவ்வொரு நாளும் விலை மாதுகளோடு தான் நாங்கள் இரவை கழிப்போம். அப்படின்னா இவர்கள் எப்படி மக்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு செய்தி இணையதளத்தில் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. நீங்கள் எந்த செய்தி பார்த்து கூவத்தூரில் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அதிமுக நிர்வாகி ஒருவர், தற்பொழுது அவர் அதிமுகவில் இல்லை, அவர் தன்னுடைய பர்சனல் பகனால் ஒரு எம்எல்ஏவோட பெயரை சொல்லி அவர் ஒரு நடிகையை கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நடிகருடைய பெயர்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே ஒரு மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அந்த நடிகை சம்மந்தப்பட்ட நடிகை தற்பொழுது, நான் திரிஷாவை தான் சொல்கிறேன், அவங்க நாங்கள் லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதிகார மையத்தில் இருக்கவங்க இது போன்ற திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளை விருந்தாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது ரெண்டும் இருவேறாக சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கு. முதல்ல அந்த நிகழ்வு என்ன நடந்தது? அங்கு சசிகலா ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்து அத்தனை பேரும் கூவத்தூர் பண்ணை ஓட்டலில் தங்க வைக்கப்பட்டார்கள். நான் இதை சொல்லுவதற்கு முன்பு நான் அப்படியே 1987க்கு போயிடுறேன். எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார். எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு ஜே 2 அணியாக பிரியுது. ஆரம் வீரப்பன் ஒரு அணிக்கு தலைமை தாங்குகிறார். இன்னும் அது ஜானகி அணி, அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு அணி அதற்கு எதிரணி ஜெயலலிதாவுடைய அணி. ஜெயலலிதா அணியில் அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, திமுக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், அழகு திருநாவுக்கரசு அவர் இறந்துட்டார். 3 பேரும் ஏறக்குறைய ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை வட இந்தியா சுற்றுப்பயணம், ராஜஸ்தான் போன்ற இடங்களுக்கு சுற்றுப்பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெங்களூர் ரிசார்ட், இப்படி பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிக் கொண்டு போகிற பொழுது அவர்களுக்கு மது வாங்கி கொடுக்கணும், நல்ல மது. அதே போல் அவர்களுக்கு விபச்சார பெண்களை ஏற்பாடு செய்து கொடுக்கணும். விபச்சார பெண்களை நீங்கள் அதாவது நான் நடிகைகளை பூரா விபச்சார பெண்கள் சொல்ல முடியாது, பாலியல் பெண்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கணும். இவர்கள் தான் அந்த மக்களுடைய பிரதிநிதிகள், இந்த ஜனநாயகத்தினுடைய காப்பாளர்கள். நீங்கள் இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் திராவிட இயக்கம். நீங்கள் இது போன்ற கல்ச்சரு அதிகமாக அறிமுகமாகிற இடமே தமிழ்நாடு தான். கேரளாவில் இது போன்ற நீ கேள்விப்படவே முடியாது. அதே போல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை நீங்கள் இப்போ பெங்களூரில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள். நார்த்தில் எங்கே ஆட்சி கவிழ்ந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை, ஏன்னா பெங்களூரில் மிகப்பெரிய ரெசார்ட்டுகளை வைத்திருப்பவர் துணை முதலமைச்சர் சிவகுமார். அவர் பெரிய ஒரு பல ஆயிரம் கோடி வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர். நீங்கள் ராகுல் காந்திக்கு செலவுக்கு பணம் வேணும்னா சிவகுமார் தான் கேட்பார். ஒரு முறை டைரியில் எடுக்கிறாங்க, எடுக்கும்போது ராகுல் காந்தி 5 கோடி ரூபாய் எழுதி வச்சுருக்கார். அப்போது இதுவெல்லாம் இந்த அரசியலில் மிக சாதாரணமான விஷயம். ஆனால் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பாலியலும்
பாலிடிக்ஸும் பிரிக்க முடியாது, பாலியலும் பாலிடிக்ஸும் பிரிக்க முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திமுக தன்னுடைய அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்னு கருணாநிதி நினைக்கிறார். அது அவரை மீறி ஜெயலலிதாட்டும் போகுது. ஜெயலலிதாவிடம் போன பிறகு ஜெயலலிதாவை நீங்கள் மிக கடுமையாக தாக்கி முரசொலியில் பக்கமாக கட்டுரை வருது. நானே படிச்சிருக்கேன். சோபன் பாபுவினுடைய மனைவி ஜெயலலிதா, சோபன் பாபுவினோடு குடும்பம் நடத்துகிறார். சோபன் பாபு படத்தையும் போட்டு சோபன் பாபு சாப்பிட்டுட்டு இருக்கார், இந்த அம்மா சாப்பாடு போடும் ஜெயலலிதா. இவர் எப்படி எம்ஜிஆரோடு மனைவியாக இருக்க முடியும்? எம்ஜிஆர் இறந்த பிறகு உடன்கட்டை ஏறுகிறார், சோபன் பாபுவோடு குடும்பம் நடத்துகிறார். முரசொலியில் வந்தது. முரசொலி யாருடைய பத்திரிக்கை? திமுகவினுடைய சட்டபூர்வமான கட்சி பத்திரிக்கை. அப்போது எவ்வளவு மிக மலிவான, கேவலமான, துச்சத்தனமான, மனநோயாளித்தனமான அந்த பத்திரிக்கைன்னு பார்த்துங்க. இப்போ அதாவது ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு. பெண்கள் நீங்கள் சமூகத்தை எதிர்த்து போராட முடியாத இயலாமையில் உள்ளவர்கள் தான் பெண்கள். அப்போ ஜெயலலிதாவை பக்கமாக எழுதிய முரசொலிக்கும் இப்போ திரிசாவை கூவத்தூர் ரெசார்ட்டில் அழைத்து கொண்டு போய் நீங்கள் சேலம் மேற்கு வெங்கடாச்சலத்துக்கு கேட்டதாக சொல்லுகிற செய்திக்கும் கண்டிப்பாக உண்மை இருக்கும். நான் உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கிறீங்களே, ஏன்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திரைப்பட நடிகைகள் நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பெண்கள் விரும்பிய இது போன்ற செயலுக்கு உடன்படுகிறார்கள். நீங்கள் பல நடிகைகள் விபச்சார வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. விபச்சார வழக்கில் கைது செய்யப்படாமல் மனோரமா மாமி காப்பாற்றிடும். யார்? மனோரமா மாமி. ஏன்னா மனோரமா மாமி உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் ஏதாவது ரெசார்ட்டில் பெண்கள் விபச்சார வழக்கில் மாட்டிட்டாங்கன்னா, அது எப்படி மாட்டுவாங்கன்னா, உயர் அதிகாரிக்கு விருந்தாகவில்லை என்றால் உயர் அதிகாரி கண்ணி வச்சு பிடிச்சிடுவார். இப்போ அதிகாரிகளுடைய ஆசைக்கும் நடிகைகள் இணங்கணும், இலவசமாக இணங்கணும். இல்லைன்னா அவங்க இது போல் பாலியல் தொழில் 10 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் வாங்கிட்டு பாலியல் தொழில் பண்ணும்போது கண்ணி வச்சு பிடிச்சிருவாங்க. கண்ணி வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர், பிரபலமான பத்திரிகையாளர், பத்திரிக்கை முதலாளியுடைய காலை அமுத்தி விட்டுட்டு இருந்தது இந்த விமர்சனத்துக்கு உண்டான இந்த நடிகை. எனக்கு ஒரு பத்திரிகையாளர் நேரடியாக சொன்னார். நம்ம அந்த பொண்ணை நம்ம ரொம்ப திருப்பி சிரமப்படுத்தக்கூடாது. அப்போது இதெல்லாம் இந்த பெண்கள் இந்த தொழில் இருக்கிறதுனால இவருக்கு விருப்பப்பட்ட இருக்காங்க. அப்போது இவர்கள் இப்படி தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். நீங்கள் அந்த காலத்தில் பொட்டு கட்டி விடுறோன்னு சொல்லுவாங்கள்ல, இவர்களாம் நவீன பொட்டுக்கட்டிகள். இந்த பெண்களெல்லாம் நவீன பொட்டுக்கட்டிகள். நீங்கள் நான் அந்த பைல்வான் ரேஞ்சுக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஒரு திரைப்பட நடிகை நீங்கள் வெளி உலகத்துக்கு வந்து விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் அவர்களுடைய அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்ள போட்டி போடுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களும் அவருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. எப்படின்னா, நான் அந்த நடிகையை படுக்கையில் பகிர்ந்துக்கிட்டேன், இது எனக்குடைய ஸ்டேட்டஸ். 10 லட்சம் 20 லட்சம் 50, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இப்போ ஒரு நடிகை, நீங்கள் அந்த அம்மா ஐயா ஒரு தேசிய கட்சிக்கு போயிடுச்சு. தேசிய கட்சிக்கு போயிட்டு இப்போ மாநில கட்சிக்கு வந்துருச்சு ஒரு அம்மா, ஒரு நடிகை. பேர் வேண்டாம். ஏன்னா அப்போது அந்த அம்மா ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருக்குது. ஷூட்டிங்கில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான மில் ஓனருடைய மகன் அந்த பெண்ணோடு தொடர்பில் இருக்கார். தொடர்பில் இருந்து ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணை நடிகை திருமணம் செஞ்சே தீர்வுன்னு ஒத்த கால் நிற்கிறார். அந்த அம்மா நடிகைனா நீங்கள் நடித்தே ஆகணும்.
எங்கே பெட்ரூமில் நடித்தே ஆகணும். அப்போ அந்த முதலாளி கிளம்பி வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு கோயம்புத்தூர்லேருந்து. அம்மா என் பையனை விட்டுருமா, அவனுக்கு எத்தனை கோடி வேணும், எத்தனை கோடி வேணும். பேரம் பேசி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சொத்து, கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியுள்ள சொத்தை எழுதி வைக்கிறார். என்கிட்ட இருக்க இந்த சொத்தை நீ எடுத்துக்க. இப்படித்தான் பல திரைமறைவு பேரங்கள் பூராமே இப்படி தான் நடக்கும். இப்போ அந்த சொத்தையே அந்த அம்மா ஏமாந்துருச்சு, அந்த சொத்தையும் அந்த அம்மா ஏமாந்துருச்சு. இப்படி இப்போ பல கதைகள் இருக்குது. ஏன்னா இவர்களை பொறுத்தவரை ஒரு கிளாமர் நடிகையாக இருந்தால் எல்லாருமே என்ன பண்ணுவான், அந்த பெண்கள் மீது நாணம் கொள்வான், மோகம் கொள்வான். இது இயற்கை, இது தவிர்க்கவே முடியாது. அப்போ கூவத்தூரில் அத்தனை பேர்களுமே மது மாது விருந்து. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. பட் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக தான் அதை பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் கூற போல் அன்றைய தினத்தில் அந்த ஹோட்டலை சுற்றி எந்த அளவுக்கு மீடியாக்கள் கவர் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும், எல்லாருடைய பார்வையிலையும் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எந்த வழியாக போயிருப்பாங்க, இதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு பொது வெளியில் இருக்கும்? அதாவது 24 மணி நேரம் மீடியா கவர் பண்ணிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் சும்மா கதை. நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு போயிடுவான், காலையில் 10 மணிக்கு தான் வருவான். நைட்டு 10 மணிக்கு போயிடுவான். 10 மணி டு 10 மணி எந்த ரகசியம் நடக்காது. நைட்டு 10 மணியில் எம்எல்ஏக்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அவன் அப்படி ஏதாவது நடந்துன்னா எல்லாம் தகவல் கொடுப்பான். பிரைம் மினிஸ்டர் வீட்லேயும் பிரசிடென்ட் வீட்லேயும் காத்து கிடக்கிறதே போல் எல்லா கேமராவும் ஆட்சி கவிழ்ந்து போகிற நேரத்தில் தான் அங்கே 24 கேமராவும் இருக்கும். இந்த மாதிரி கூவத்தூர் போன்ற ஏரியாக்களில் இரவுலலாம் கேமராமேன் இருக்க மாட்டோம். அப்போ ரெண்டாவது, இந்த போன்ற ரெசார்ட்டுகளில் நீங்கள் வரக்கூடிய விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த வேன்கள், இதெல்லாம் பெருசாக யாரும் காருக்கு உள்ளே போயோ, இப்போ கருப்பு கண்ணாடி ஊட்டிட்டு கார் தான் நிறைய வருது. அதே போல் மினி வேன், ஒரு 10 பேர் ஏற்றி வருகிற வேன். நீங்கள் இப்போ கருணாசி மேலே அதே குற்றச்சாட்டு எனக்கு முதல்லையே இப்போ பெரிய பத்திரிகையில் பரபரப்பாக வந்தது. துணை நடிகளை கூட்டு வந்து விட்டார். கருணாசி மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வந்தது. ஆமாம், துணை நடிகள் அப்புறம் எப்படி யாருக்கும் தெரியாமல் எப்படி துணை நடிகள் போயிருப்பாங்க? கண்டிப்பாக 100% நீங்கள் துணை நடிகள் இல்லாமல் கூவத்தூரில் நீங்கள் இரவுகள் கழிஞ்சிருக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாமே எவ்வளவு கொடூரமான ஆட்கள்னு அந்த பெண்கள் வெளியில் சொன்னாங்க. கொடூரமான ஆளாக இருக்கான், கடிச்சு வைக்கிறான், அதை மாரல் செக்ஸ் வச்சுக்கிறான். யார் நீங்கள்? அந்த நேரம் செய்தி நான் கேள்விப்பட்டேன். மனிதர் மாதிரியே விலங்குகள் மாதிரி நடந்துக்கிறான் செக்ஸ் பண்ணுறதுக்கு. யார்? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த மாதிரி செய்தி அப்போ வந்தது. அப்போ இவர்கள் எவ்வளவு கொடூரமான ஆளுகளாக இருந்திருக்கான் பாருங்க. இவனெல்லாம் ஓட்டு கேட்டு வந்தால் பெண்கள் விளக்குமாறு செருப்போடு நீங்கள் துரத்தணும். இவர்கள்லாம் எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பான்? அப்போது புகார் கொடுக்குற பெண்கள், கோரிக்கை மனு கொடுக்குற பெண்கள், ஓட்டு கேட்டு போகிற பெண்கள்லாம் இவன் எந்த மாதிரி பார்த்துருப்பான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம்? இதுதான் இயற்கைன்னா இன்னும் நிறைய கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் பேசவே முடியாது. பெரிய கண்ணீர். இந்த திராவிட இயக்கத்தை அழிச்சே ஆகணும். திராவிட இயக்கம் அவ்வளவு கேவலமான மனநிலை கொண்ட இயக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது மிகப்பெரிய சாபக்கேடு. காரணம் கேட்டிங்கன்னா, எம்எல்ஏக்களுக்கு அந்த கட்சியில் தக்க வைப்பதற்கு விலைவாதிகளை கட்சி தலைமை அனுப்பி வைக்குதுன்னா இது என்ன அரசியலா, கட்சியா? விலைமாதுகளோடு தான் நீங்கள் இரவை கழிக்கிறோம். கூவத்தூரில் இருந்த ஒவ்வொரு நாளும் விலைமாதுகளோடு தான் நாங்கள் இரவை கழிப்போம் அப்படின்னா இவர்கள் எப்படி மக்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம், இவர்கள் வெளியில் இருக்கும்போதும் இதுதான் தொழில். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மையப்பகுதியில் ஒரு எம்எல்ஏ, அவர் விபச்சார விடுதியே நடத்தியவர். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு உயர் அதிகாரிகள், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வேண்டிய அத்தனை பேருக்குமே சப்ளை அண்ட் சர்வீஸ் தான். ஸ்பா நடத்துகிறார். எங்கே? டி நகர் கோடம்பாக்கம் எல்லையில் ஒரு ஸ்பா நடத்துகிறார்.
அந்த ஸ்பாவுக்கு வராத உயர் அதிகாரிகளை சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, தலைமை அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தபோது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது அந்த ஸ்பாக்கு வராத உயர் அதிகாரிகளே இல்லை. அப்புறம் ரெண்டாவது இதை தாண்டி தாய்லாந்து கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே பட்டையா. இதுக்கு ஒரு எம்எல்ஏ தேவையா? இவர் எம்எல்ஏ வாக்கப்பட்டிருக்கிறார். அப்போது திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை, திராவிட இயக்கங்கள் என்பது விபச்சார விடுதிகளில் தான் அரசியல் ஆரம்பமாகுது. விபச்சார தரகர்கள்ட்ட தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு உயர் அதிகாரியாக இருக்கார். அவர் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு நீங்கள் பெண்களை சப்பளை செய்கிற ஒரு பெண் மூலம் தன்னுடைய மகனை அவருடைய உதவியாளராக ஆக்கி அவர் பிஆர் வந்து உயர் அதிகாரியாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கார். ஏன் அந்த பெண்களை சப்பளை செய்வா அந்த அமைச்சருக்கு, என்னுடைய மகனை ஏதாவது ஒரு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், அவனை வழிகாட்டுங்கள்னு சொல்லும்போது அந்த அமைச்சர் அவனை ஏபிஆர் ஆக்குறார். ஏபிஆர் ஆக்கி இன்றைக்கி அவர் பெரிய அதிகாரியாக இருக்கார். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை கூவத்தூர் விஷயம் ஒரு விஷயம் அல்ல. கூவத்தூர் விஷயம் நீங்கள் திரிஷாவை 25 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஈரோடு இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் அனுப்பிச்சி வச்சாருன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் அதுக்கு ஆதாரம் இல்லாமல் எப்படி சும்மா சொல்ல முடியும்? அவர் கூட இருந்திருக்காரு. ஆனால் இல்லை, இவ்வளோ நாளாக இருந்தார், இவ்வளோ நாளாக சொல்லாதவர் இப்போ அவங்க இல்லை, ரகசியங்கள் சண்டை வந்தால் தானே வெளியே வரும். நீங்கள் ஒன்றா இருந்தால் வெளியே வராது. இப்போ ஒரு வகையில் அதுவும் குற்றம் தான். உங்களுக்கும் எனக்கும் சண்டை பிரச்சனை வரும்போது தான் பங்கு தகராறு வரும். அப்போ ஒரு வகையில் அதுவும் குற்றம் தான். தனிநபர் பழி வாங்குதலுக்காக இத்தனை நாட்களாக இல்லாத போன்னு சொல்கிறேன்னா அதுவும் குற்றம். ஆமாம், எல்லாமே குற்றம் தான். குற்றம் குற்றம் குற்றம். திராவிட இயக்கமே குற்றம் தான். திராவிட இயக்கங்களை ஊழலில், குற்றங்களில், பாலியலில், விபச்சாரத்தில், லஞ்சத்தில், ஊழலில் ஊறி திளைத்த இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள். நீங்கள் பெரியாருடைய தியாகம், பெரியாருடைய உழைப்பு, பெரியாருடைய உண்மை அத்தனை விலைபேசி விற்பவர்கள் தான் இந்த திராவிட கட்சிகள், திராவிட அரசியல். பெரியாரை பொறுத்தவரை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் பொது வாழ்க்கைக்கு வருகிற வரை நான் என்னுடைய அரஞான் கொடி படாத பெண்களே இல்லைங்கிறார். அரஞான் கொடியை வெளியில் போட்டிருப்பாங்க வசதியான வீட்டில். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு என்னை குறை சொல்லக்கூடிய யாருக்கு இல்லைங்கிறார். இப்படி ஒரு தலைவன் உலகத்திலே வெளிப்படையாக சொல்லவே மாட்டான். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றான் தோற்றத்து மல்லிகை மணக்கம், மாற்றான் தோற்றத்து மல்லிகை மணக்கம், பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனல். இதெல்லாமா அரசியல். இவர்களுடைய அரசியலே இதுதான். நானாய் போய் விடமாட்டேன், வந்தால் விடமாட்டேன். இதான் இலக்கியம், இதான் மக்களுக்கு சொல்லுவது. அடுத்த தலைவர் மணிமொழியின் மகள், மணிமொழியின் தாயார் மர்மாம்பாள். யார் யா மணிமொழி, யார் யா மர்மாம்பாள்? எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை. நீதிமன்றத்தில் சொன்னது. என்னுடைய மகள் மணிமொழி, மணிமொழியின் தாயார் மர்மாம்பாள். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எப்படி மணிமொழி பிறப்பான்? இது அடுத்த தலைவர். இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பாலியலும் விளை மாதர்களும் தான் நிறைந்த இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள். என்னென்னா திரைத்துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அது போன்றது வந்து சமீப காலத்தில் நிறைய நடிகைகள் வெளியே பேசுகிறாங்க. அது வந்து இப்போ திரைத்துறை மீது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இப்போலாம் இருந்ததா அப்படின்ட்டு. ஆனால் அந்த அதிகார மட்டத்தில் இருக்கவங்களும் அரசியல் மட்டத்தில் இருக்கவங்களும் மிரட்டி ஒரு வேளை இது போன்று அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் யாரோட. இல்லை, உண்மைதான். இதை பத்திரிக்கையாளர் சேர்த்திக்க. பத்திரிகையாளர்களாக இந்த இடத்துல, அதாவது ஒரு பத்திரிகை முதலாளி அவர் 24 மணி நேரம் போதையிலே இருப்பார். யாருன்னு நீங்களும் விசாரிச்சுங்க. இப்போ இருக்கார், இப்போ போதையில் தான் இருப்பார். 24 மணி நேரமும் போதையிலே இருப்பார். போதையிலே கார் ஓட்டிட்டு 500 கிலோமீட்டர் போவார். அவரை ஒரு கோவை ஏர்போர்ட்டில் கொங்கு ஈஸ்வரன் பார்த்துட்டு சொன்னார், என்னங்க அவர் தள்ளாடி தள்ளாடி விழுகிற மாதிரி வர்றாரு அந்த பத்திரிகை அதிபர்னார். அந்த பத்திரிகை அதிபர் நீங்கள் நடிகைகள் ஷோக்கில் நம்பர் 1,
நீங்கள் நடிகைகள் அவருடைய அந்தப்புறத்துக்கு வரலைன்னா பத்திரிகையில் பக்கம் பக்கம் அவர்களை பற்றி செய்தி வரும். அவங்க எங்கே போகிறாங்க, நீங்கள் சினிமா ரிப்போர்ட்டரை அனுப்பி பக்கம் பக்கமாக செய்தி போடுவார். இதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய அந்தப்புறத்துக்கு வரலைன்னா அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த அம்மா எங்கே போய் ரெசார்ட்டில் இருக்கோ அங்கே கை வச்சு தூக்கிடுவாங்க. எப்படி? இப்போ ஒரு பத்திரிகையோடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறீங்க, முதலாளிங்கிறீங்க, பிறகு உயர் அதிகாரிகளுங்கிறீங்க, நடிகைகள் அப்படின்னு எல்லாருமே தொடர்புபடுத்தி பேசுகிறீங்க. இதற்கெல்லாம் உண்மையிலே ஆதாரம் இருக்காயா? எனக்கு நீங்கள் ஆதாரம்னா பேப்பரு, பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. இன்றைக்கி இதில் இப்போ நீங்கள் நிறைய, ஏன்னா நீங்கள் குற்றம் சாட்ட போகிற பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிற போது அதனால் கேள்விகள் வரும் இல்லையா? இல்லைங்க, இது ஆதாரம் கொடுன்னு கேட்குறதுல முட்டாள்தனமான கேள்வி. சொல்லுகிறவனுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் செய்தி. டுபாக்கு ரோட்டில் போகிறவன் தெருவில் போகிறோன்னு சொன்னான்னா அது நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த துறையில் நீங்கள் ஒரு அரை நூற்றாண்டு காலம் பயணப்பட்டவன். அப்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்கிறாங்களோ அவர்களுடைய தகுதியை பொறுத்து தான் அது உண்மையாக பொய்யா நான் நம்புவேன். சொல்லுகிற ஆட்கள், சொல்லுகிற இடம், நீங்கள் அதனால் எங்கே வேலை பார்த்தா, ஏன்னா நான் சொல்லுகிற அந்த முதலாளிகிட்ட நெருக்கமாக இருந்த ஒருவர் எனக்கு நண்பர். இந்த வேலை செய்துட்டு நெருக்கமாக இருந்த ஒருவர் எனக்கு நண்பர். அப்போ நான் இதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதாவது சம்பவ இடத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல். அப்போ இது அவர் கூட இருந்தவர். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் நிறைய காவல்துறையில் அதிகாரிகளை சில விஷயங்களை பொறுக்க முடியாமல் வெளியில் சொல்கிறாங்க. நீங்கள் மீடியாக்களில் செய்தி வருதில்ல, நீங்கள் ஜூவியில் கழுகார்னு வரும், நக்கேரலில் ராங் கால்னு வரும், இப்படி நிறைய செய்தி வருதில்ல. இந்த செய்திகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற செய்தி தான். புலனாய்வு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குற செய்தி தான் அது. நீங்கள் 50% உண்மை இருக்குது, 50% இட்டு கட்டிடுவாங்க. அந்த 50% வச்சு நீங்கள் கணிக்கணும். 50% வச்சு நீங்கள் கணிக்கணும். நீங்கள் நெருப்பில்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது. நீங்கள் இப்போ இந்த கூவத்தூர் காலத்தில் சிம்ரன் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க, திரிஷா ரொம்ப பீக்கு, நயன்தாரா ரொம்ப பீக்கு, ரோஜா ரொம்ப பீக்கு. இத்தனை பேருடைய நீங்கள் அந்த புறத்தை ஆராய்ந்தால் எல்லாம் அழுக்காத்தான் இருக்கும். இப்போ ரோஜா அமைச்சராயிட்டாங்க, சட்டமன்றத்தில் எம்எல்ஏ. நாயுடு கட்சிக்காரர் என்ன சொன்னா சட்டமன்றத்தில் தெரியுமா? இந்த அம்மா நடித்த புலி என்கிட்ட இருக்குன்னா, நான் அதை ஆராய்ச்சி பண்ண உள்ளே போகலை, அதுக்காக உண்மையே இல்லைன்னு அதை மறுக்க முடியாது. நீங்கள் கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம், கற்போடு யாரும் நடிகையாகி விட முடியாது. ஏன்னா அவ்வளோ மோசமான இடம் எது? கோடம்பாக்கம் அவ்வளோ மோசமான இடம், ஆணாதிக்க சமூகம் நிறைந்த இடம். அங்கே பாலியல் வக்கிரமங்கள் தான். இமானிய பொண்டாட்டியவே காணுங்கிறார், சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போயிட்டாங்களாம், தெருவுக்கு வந்து தான் சண்டை. அப்போது இரவு விருந்தில் ஆண்களும் பெண்களும் குடிச்சிட்டு கும்மாளம் போடுவதும், அவர்கள் பாலியல் ரீதியாக ஒருவர் மனைவி இன்னொருவர் பயன்படுத்தி கொள்வதுதான் இரவு விருந்து. ஏன் பகல்லே விருந்து வைக்க வேண்டியதானே? நம்ம வீட்டில் விருந்து பகலில் தாங்க நடக்கும். இரவு விருந்துனா அங்கே என்ன இருக்கும்? கூத்து, குடி, கூத்து, கும்மாளம், பாலியல் தான் இருக்கும். அப்போ இமான் பொண்டாட்டியை காணனா என்னை யார் போய் காப்பாற்றிட்டு வர்றது? இதுதான் எல்லா இடங்களிலும். ஒரு படம் கமிட் ஆயிடுச்சுன்னா டின்னர் நடக்கும், ஒரு டின்னரு நடக்கும். அந்த டின்னரில் விருப்பப்பட்டவர்களோடு இரவை கழிக்கலாம். இதுதான் இரவு விருந்து. மது போதை தலைக்கேறி நார்மலாக இருந்தாலும் விட மாட்டானுங்க. மது போதை என்ன நடக்கும்? குடும்ப பெண்ணு போனால் என்ன நடக்கும்? நீங்கள் குடிகாரனை பார்த்தா ஒரு 40 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் குடிகார பயடா பார்த்து உஷாராக அவனை பழகணும், அவன் இருக்கிற திசையிலே போக மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ குடிக்காத அவனா இருக்கானடா அதில்,
குடிக்காத யாராவது இருக்கானா? அதெல்லாம் இல்லை. ஊரே குடிக்குது, நாடே குடிக்குது, குழந்தை பீடிங் பாட்டில் குடிக்குது, வயசான கிழவன் குடிக்குது, கிழவி குடிக்குது. அப்போது தன்னை மறந்து நிதானம் இழந்து வாழ்வது ஒரு வாழ்க்கையாகி போச்சு. அந்த வாழ்க்கை தான் அடுத்த கட்டம் பாலியல். பாலியல் என்பது வக்கர பாலியல், மிருகங்களைப் போல வக்கர பாலியல். இதுதான் அடுத்த கட்டம். நீங்கள் அரசியலுக்கு ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக அவனோட பதவி பெறுவதற்கும் அவனோட பணம் பெறுவதற்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாலியல் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? திரைப்பட நடிகைகள் தான். கிளாமராக இருந்தால் தான் இவனை கிளாமராக சேர்த்திக்குவான் அரசியலில். சரிங்க, இப்போ இந்த குற்றச்சாட்டில் நடிகர் கருணாஸ் அவர்களுடைய பெயர் அடிபட்டது. அதை எந்த அளவுக்கு உண்மையாக எடுத்துக்க முடியும்? ஏன்னா இல்லை, கருணாஸ் பேர் அப்பவே அடிபட்டது கூவத்தூர்லேயே. ஆமாம், அவர் கூவத்தூர்லேயே நடிகைகளுக்கு எல்லாம் நடிகைகளை சப்ளை செய்தவர் கருணாசன் தான் அடிபட்டது. இதெல்லாம் ஒன்றும் பூசி முழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கருணாசு தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் கொண்டு வந்து இறக்கினவர்னு பழைய பத்திரிகையில் கட்டிங்ஸ் எடுத்தாலும் எடுக்கலாம். இப்போ உண்மை எப்படி வெளியே வராமல் போகும்? இராணுவ ரகசியங்களே வெளியில் வருது, அப்போ கருணாஸ் ரகசியம் எப்படி வெளியே வராமல் போகும்? ஏன்னா அந்த நேரத்தில் கருணாஸ் எம்எல்ஏ திரைப்படத்துறையை சார்ந்தவர். அவரால் தான் ஒரு 50 பெண்களை இறக்க முடியும், 50 துணை நடிகைகளை இறக்க முடியும். கருணாஸால் தான் உச்ச நடிகைகளை கூப்பிட முடியும். அப்படி வந்தால் தான் இந்த எம்எல்ஏக்கள் கட்டுப்படுவான், இல்லைன்னா அணி மாறிடுவான். ஏப்பா என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கிற, இனிமேல் என்னத்த வாழ்க்கை கிடைக்க போகுது? எப்படியா கூட்டு வாப்பா திரிஷாவை, எப்படியா கூட்டியாப்பா சிம்ரனை. இதுதான் அரசியல். இது அந்த அந்த கூவத்தூர் கூத்து என்பது மனித வக்கரங்களுக்கு அப்பாற்பட்டது. விலங்குகள் செய்கிற வக்கரமங்களை கூட தாண்டியவர்கள். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு சினையாக இருந்தால், கர்ப்பமாக இருந்தால், குட்டியோட கண்டிஷன் இருந்தால் திரும்பியே பார்க்க விலங்குகள்கிட்ட உள்ள இயற்கையான குணம். ஆனால் மனிதன்கிட்ட இருக்கிற குணம் 100 மடங்கு சைக்கோத்தனமான குணம். இவர்கள்லாம் மக்கள் மன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள்னால் நீ எவ்வளவு கொடூரமாக இருக்குன்னு பாருங்க. எனக்கு நடிகை வேணும், எனக்கு நடிகை வேணும், நடிகை இருந்தால் தான் நான் சசிகலா அணியில் இருப்பேன், நடிகை இல்லைன்னா நான் ஓபிஎஸ் அணிக்கு போயிடுவேன். அப்போ இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். பாலியல் பெண்கள் துணை இல்லாமல் என்னால் கூவத்தூர் இருக்க முடியாது. பாலியல் துணையோடு தான் நான் இருப்பேன், துணை நடிகைகளோடு தான் இருப்பேன். துணை நடிகை இல்லைன்னா நான் கட்சி மாறிடுவேன். அப்போது இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா, மக்களால் வெறுக்கப்பட்ட குற்றவாளிகளா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு அண்ணா படம் பெரியார் படம் தேவையா? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அப்போது இவர்களுக்கு தலைவன் பூராமல் நீங்கள் இதுதான் அரசியலா? மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் அது, மக்கள் யோசிக்க வேண்டிய தருணம். நீங்கள் திரிஷா விஷயத்தை நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா திரிஷா அவள் பாவம் சமூகத்தில் ஒரு அங்ககீனப்படுத்தப்படக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் நம்ம பார்க்கணும். சமூகமே நீங்கள் முடை நாற்றம் எடுத்து கிடக்குது. சமூக அவலம் பெருசாக இருக்குது. அதில் நம்ம அந்த திரிஷான்னு மேலும் மேலும் காயப்படுத்துவது ஒரு சரியான பார்வையாக இருக்காது. சரிங்க, எது எப்படியோ திரைத்துறையில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அங்கோடு நிற்கும் பொழுது அதிகாரிகளுக்கும் அதிகார மட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விருந்தாக்கப்படுகிறார்கள் நடிகைகள்னால், துணை நடிகைகளும் அவன் தகுதி உச்ச நடிகைகளும் அது 25 லட்சம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போனதாக நீங்கள். அப்போது மருத்துவமனையில் ஏழை வாழை மக்களுக்கு மருந்து இல்லை, ஏழை வாழை மக்களுக்கு உணவு இல்லை, அடிப்படை வசதி இல்லை, அடிப்படை மாத்திரை இல்லை, பேண்டேஜ் இல்லை. கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் எந்த விதமான ஏற்பாடுகளும் பண்ணப்படவில்லை. தனியார் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டான், வசதி இருக்கிற போய் படுத்துக்கிட்டான், ரிசர்வ் பண்ணிட்டான்.
வசதி இல்லாதவன் அரசு மருத்துவமனைக்கு போக முடியல. இது எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள். நீங்கள் பாலியல் ரீதியாக 25 லட்ச ரூபா கொடுத்து திரிஷா வேணும்னு கேட்குறான் அப்படின்னு ஒருவர் குற்றச்சாட்டுறாரு. அப்போ இந்த குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டாக நாம் எடுத்துக்கொண்டு கடந்து போக முடியாது. இது ஒவ்வொரு மனிதனும் அரசியல் விலங்கு. இந்த அரசியல் விலங்குகள் ஆய்வு செய்ய வேண்டிய காலம் இந்த செய்தி. இதை மிக சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. சரிங்க, நீங்கள் கூறிய பல தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையாக இருக்கிறது. தற்பொழுது சோஷியல் மீடியாக்களில் பேசப்பட்டு வருது. எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா. அரங்கத்திற்கு வந்து நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம்.